நம் நெஞ்சங்களில் நிறைந்திருக்கும் the father of modern தமிழ்நாடு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் எழுதியது. சூழ்ச்சி வந்தது, சூது பலித்தது, இனி வீழ்ச்சி இல்லை என வீரர்கள் பாடினர், வெறிகுண்டு ஆடினர். அறிவார் கல்வியில் அரசு பணிகளில் பதுக்கிய இடமெல்லாம் தம்மதே என்று வதக்கியே பிறரது வாழ்வினை பறித்த ஓர் பிரிவு மக்களிடம் போர் புரிய தயங்கியதால் செதுக்கிய சிலைகளாய் செயலற்று கிடந்தோம் என்று இந்த வார்த்தைகளோடு இந்த ஜென்சி மீட் கன்னியாகுமரி 2026 இந்த நிகழ்விற்கான முகப்பு அமைக்கிறோம். சென்னையில் தொடங்கிய ஜென்சி மீட் 2026 சட்டமன்ற தேர்தல் தந்த வலிகள், அதன் கூடாய் நம் உள்ளங்களில் எழுந்த உணர்வுகள், கொளத்தூரில் 5 ஆண்டுகள் நலன்மிகு ஆட்சி தந்த தளபதியாரின் தோல்வி. எதற்காக இந்த ஜென்சி மீட்? தமிழகத்தில் இந்த கேள்வியை கேட்காத கூட்டங்கள். எதற்காக இந்த ஜென்சி மீட்? எங்கு தவறினோம்? 75 ஆண்டு கால திராவிட அரசியலில் மகுடமாய் திகழ்ந்த ஒரு கட்சி எங்கு தவறியது? எங்கு பிழை செய்தோம்? இந்த கேள்விக்கான பதிலை ஒவ்வொரு சிந்தனை அரங்கிலும் தேடி தெளிவதுதான் ஜென்சி மீட் கன்னியாகுமரியின் மிக முக்கியமான நோக்கம். குமரி மாவட்டத்தில் இதன் ஒருங்கிணைப்பு என்பது தேர்ந்து தெளிந்த திராவிட உணர்வு மிக்க இளையோர் ஒன்று கூடி 35 வயதிற்கு உட்பட்டவர்களை இன்றைக்கு ஒன்றிணைத்து சிந்தனைகளை சிதறடிக்க செய்து அவற்றோடு நாம் உரையாடல் புரிந்து அதன் வழியாக திராவிட மாடலை மீட்டெடுப்பதும் மீண்டும் வென்று காட்டுவதும் நமது அளப்பரிய நோக்கம். இந்த நோக்கத்தை உங்களோடு பகிர்ந்து, கலைஞர் ரொம்ப ஸ்பெஷல். ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு சிறப்புகளை கொடுக்கும் போது எல்லா முதலமைச்சர்களையும் மிஞ்சி தமிழகத்திற்கு அவர் கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் மனோன்மணியம் சுந்தரனாரின் அந்த அழகான எழுத்துக்களை அரசு ஆக்கி, அரசு உடைமை செய்து தமிழ் தாய்க்கு வாழ்த்து பண்ணாக மாற்றினார். இன்றைக்கு வந்த ஒரு கோழை கூட்டம் அந்த தமிழ் தாய் வாழ்த்து இசையை 3வது இடத்திற்கு நிலவுவதையும் நாம் பார்ப்போம். இந்த அரங்கு அது என்றைக்கும் மாறாது. நாம் பெரியார், பேரறிஞர் அண்ணா, கலைஞரின் பார்வையில், தளபதியார், இளம் தலைவரின் பார்வையில் பயணிப்பவர்கள். நாம் என்ன சோஃபாவை பெருமைப்படுத்துகிறோம்? தமிழ் தாய்க்கு பெரிய அங்கீகாரத்தையும் மதிப்பினையும் இந்த அரங்கு செய்கிறது. அனைவரும் தமிழ் தாய் வாழ்க்கைக்காக எழுதினார். உன் சீரிடமை பெருமியந்து செயல் மறந்து வாழ்த்து முடியும். ஜென்சி மீட் கன்னியாகுமரி 2026 ஆற்றல் மிக்க 14 இளம் பேச்சாளர்களை கண்டுபிடித்து சிந்தனைகளை சிதறவிட்டு கன்னியாகுமரி மாவட்டத்தில் திராவிட எழுச்சியை, திராவிட மாடல் அரசியலின் சாதனைகளை, தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, கலைஞரின் புகழை பாட இங்கு வரிசை கட்டி இருக்கிறது. இந்த ஜென்சி மீட் கன்னியாகுமரிக்காக உழைத்தவர்கள் பலர், இதை வெற்றியாக்கிய பார்வையாளர்கள் பலர், இதற்காக தங்கள் உழைப்பை இப்பொழுதும் மதிப்பிட்டிருப்பவர்கள் பலர். அத்துணை பேரையும் ஒருங்கிணைப்பு குழுவின் சார்பில் வரவேற்பது எமது கடமை. இந்த நிகழ்ச்சிகளை மிகச் சிறப்புற ஒருங்கிணைத்து இன்றைக்கு 35 வயதுக்குட்பட்ட ஜென்சி இளவல்களை ஒன்று சேர்ந்து இந்த சிந்தனை அரங்கை வெற்றி அரங்காக மாற்றியிருக்கக்கூடிய அத்துணை பார்வையாளர்களையும் ஜென்சி டிஎம்பி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சகோதரர் பிரவீன் உள்ளிட்ட அத்துணை ஒருங்கிணைப்பாளர்கள், சட்டப்பிரிவு சகோதரர்கள் சார்பாக வருக வருக என மகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம்.
நமது சிந்தனைகளுக்கும் தேடலுக்கும் விருந்து படைந்து படையல் போட பேச்சாளர்கள் வேண்டும். மேடை பேச்சுகளால் வளர்ந்த ஒரு இயக்கம் எங்கோ தவறும் போது அதை மீண்டும் நிலைநிறுத்துகின்ற பெரும் பணி பொறுப்பும் கடமையும் அதே பேச்சாளர்களுக்கு உண்டு என்கிற அந்த ஆதங்கத்தோடும் எழுச்சி நிலை உணர்வோடும் இன்றைக்கு இங்கே 14 பேச்சாளர்கள் தங்கள் சிந்தனைகளோடு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். களம் காண்பதற்கும் மேடையில் செய்வதற்கும் அவர்களையும் உங்கள் அத்துணை பேர் சார்பாக வருக வருக என நிகழ்வுக்கு வரவேற்றுள்ளோம். மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு பல்வேறு நிலைகளில் உதவி புரியும் அத்துணை பேரை உடன்பிறப்புகளையும் மீண்டும் ஒரு முறை வரவேற்கின்றோம். இந்த ஜென்சி மீட்டப் மற்ற நிகழ்வுகளில் இருந்து சற்று மாறுபடுகிறது. நீங்க சென்னையில இருந்து நேற்றைக்கு அப்டேட்டடா விழுப்புரம் நாமக்கல் வரைக்கும் கோத்ரூ பண்ணீங்க அப்படின்னா அந்த பேச்சாளர்கள் தன்னுடைய பேச்சுக்களை பதிவு செய்கிறார்கள். அது மீடியாவில் வருது, நாம கேட்கிறோம். சில நேரங்களில் முக்கியமான வைரல் கண்டென்ட் மட்டும் பார்த்தபடியே கடந்து செல்கிறோம். ஆனால் இந்த ஜென்சி மீட்டப் அப்படிங்கிறது உணர்வு பூர்வமாக உண்மையிலே அது ஒரு திராவிட உணர்வை பதிவு செய்யும் அரங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நிகழ்வில் உங்களுடைய பங்களிப்பை ஜென்சி மீட்டப் எதிர்பார்க்கும். எனவே இந்த நிகழ்ச்சியினுடைய போக்கு என்பது ஒரு தலைப்பின் கீழ் ஒரு உரை அமையப்படும். அந்த உரைக்கு பிறகு ஒரு சிறப்பு ஒரு ஒலி பதிவு, ஒரு வீடியோ பிரசன்டேஷன். அதை தொடர்ந்து நாம் சில கேள்விகளை முன்வைத்து அரங்கில் இருப்பவர்களும் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சிந்தனைகளை தாராளமாக பதிவு செய்யலாம். அதை தொடர்ந்து இன்னைக்கு திராவிட அரசியலுடைய ஒரு பெரும் பின்னடைவு அப்படிங்கிறது நம்முடைய வரலாறு பேசுறதுக்கு யாருமே இல்லை. இன்னொன்று ஜென்சி அல்லது ஜென் ஆல்பா தலைமுறைக்கு நம்முடைய வரலாற்றை கொண்டு சேர்ப்பதற்கு நாம் கொஞ்சம் தவறி. அதனால நாம இங்க வந்திருக்கக்கூடியவர்கள் சில திராவிட கொள்கைகள் அல்லது திமுகவினுடைய வரலாறு சார்ந்த சில கேள்விகளை எங்களுடைய குழுவினர் எழுப்புவார்கள். நாம் தாராளமாக அது கூட்டமாகவும் சரி தனியாகவும் அதற்கான பதில்களை நாம் பகிர்ந்து கொள்வோம். ஒரு சின்ன ஒரு நாலேஜ் இம்பாக்டுக்காகவும் ஒரு என்லைட்மெண்ட்டுக்காகவும். இதுதான் நம்முடைய நிகழ்ச்சியின் போக்கு. இந்த பின்னணியோடு நாம் நம்முடைய முதல் வீடியோ ஒன்று நாம பார்க்கிறோம். இந்த வீடியோ பார்த்துட்டு நாம